நேர்களே, வழக்கமாக வானிலை சம்பந்தமான செய்தி வந்தால் இந்த ஊரில் இவ்வளோ வெப்பம், இந்த ஊரில் இவ்வளோ வெப்பம்னு இங்கே ஸ்டூடியோவில் நாங்கள் ஜம்முன்னு சொல்லிடுவோம். ஆனால் இன்றைக்கி களத்தில் இறங்கி அந்த வெயிலோ மழையோ அங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணுற ரமேஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் வெயில் எப்படி இருந்துச்சுன்னு அவரே சொல்லுவார். சொல்லுங்கள் ரமேஷ், செஞ்சுரி போட்டிருக்கலையா வெயில்? தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 18 இடங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்கிறத பார்க்குறோம். ஈரோட்டில் அதிகபட்சமாக 106.5 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவாயிருக்கிறத பார்க்க முடிகிறது. வேலூரில் 106.3 பாரன்ஹீட் பதிவாயிருக்கிறத பார்க்க முடிகிறது. மீனம்பாக்கம், சென்னை மீனம்பாக்கத்தில் 105.4 பாரன்ஹீட் வெயில் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். திருத்தணியில் 104.9 பாரன்ஹீட் வெயில் பதிவாயிருக்கிறது. மதுரை நகரில் 103.6 பாரன்ஹீட் வெயில் பதிவாயிருக்கு. மொத்தத்தில் 18 இடங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்குங்கிறதையும் பார்க்குறோம். தொடர்ந்து லிஸ்ட் கண்டினியூ ஆகுது, நீங்களே முடிச்சிருங்க. திருச்சியில் 103.5 பாரன்ஹீட் வெயில் பதிவாயிருக்கு. மதுரை விமான நிலையம் 102.9, நுங்கம்பாக்கம் 102.6, கரூர் பரமத்தி 102.2, தஞ்சாவூரில் 102.2 அப்படின்னு அப்படி நம்ம பார்த்தோம்னா புதுச்சேரி 102, பரங்கிப்பேட்டை 101.8, காரைக்கால் 101.1, நாகை 100.8, நாமக்கல் 100.8 பதிவாகியிருக்கிறது. ஸோ மொத்தம் 18 இடங்களில் செஞ்சுரி அடிச்சிருக்க வெயில், இன்னும் ஒரு 3 பாக்கி இருக்கு. பாளையங்கோட்டையில் பார்க்கும்போது 100.6 பதிவாகியிருக்கிறது. தூத்துக்குடியில் 100.4 பாரன்ஹீட் பதிவாகியிருக்கிறது. கடலூரில் 100.2 பதிவாகியிருக்கிறத பார்க்க முடிகிறது. ரைட், நாம் இங்கே செஞ்சுரியை தாண்டிட்டோம், அதிகபட்சமாக 104 அப்படின்ற லெவலில் பார்த்துட்டு இருக்கோன்னும் போது இதெல்லாம் ஒரு டெம்பரேச்சரா, இதை விட நாங்கள் பெருசாக அடித்து காட்டுறோம் பாருன்னு சொல்லிட்டு நாட்டிலேயே அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலம் பண்டா அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் 116 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருக்காங்க. ரமேஷ், அதீத வெப்ப அலை காரணமாக முக்கிய சந்திப்புகளில் அங்கே வாகனங்கள் காத்திருப்பதை தவிர்க்க சிக்னல் அனைத்துமே தற்காலிகமாக அணைக்கப்பட்டிருக்கு. அதாவது இங்கே டிராஃபிக் கன்ஜெஷனுக்காக போடப்பட்ட சிக்னல்னால மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு they went to another extreme. மொத்தமா சிக்னல்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுருக்காங்க, கிளம்புங்க அப்படின்ட்டு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.